ஏய் மேடம்க்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. ஹலோ, சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே வெட்டியான ஒரு இடத்துல பத்திரமா அடைச்சு வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றது? குழந்தையே சாக போகுது, வெட்டியானு கூட சேர்ந்து சாகட்டும். நீங்க அவனை கொன்னுடுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஏய், வெட்டியா இப்போ நம்ம கால சுத்தின பாம்பு. பாம்பு நம்மள கடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை கொல்றதுதான் சரி. நீ அவனை கொன்னுடு, அதுதான் நமக்கு எப்பவுமே சேஃப். சரிங்க மேடம். மேடம், இதுக்கு பேமெண்ட் நீங்க எதிர்பார்க்கறத விட நான் அதிகமாவே தரேன். வேலையை கச்சிதமா முடி. ஓகே மேடம், முடிச்சிடுறேன். அண்ணா, மேடம் என்ன சொன்னாங்க? மேடம் வெட்டியான கொல்ல சொல்லிட்டாங்க. மேடம் கொல்ல சொன்னாங்களா? என்னடா சொல்ற? டேய், இவன் சஞ்சீவை பார்த்து குழந்தை உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிட்டானா, அதுக்குதான். சரி, இவனை எப்படி கொன்னுட்டு பாடி டிஸ்போஸ் பண்றதுன்னு சரக்கு போட்டுக்கிட்டே யோசிக்கலாமா? ஆடா, வாணா அப்படியே பண்ணுவான். ஐயோ, என்ன அவ்வளவு கோவத்துல இருக்கிறான்? குமார் கையில மங்கா சிக்கினா கண்டிப்பா கொன்னே போட்டுருவான். இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படியாவது மங்காக்கு போன் பண்ணி சொல்லணும். ஐயோ, போன் எங்க போச்சு? ஐயோ, அங்கேயே விட்டு வந்துட்டனா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏ மங்கா, என்ன நிக்கிறாங்க? சீக்கிரம் வா. ஏமேமா, ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறமா. குழந்தைய காணுமா ப்ளீஸ்மா. ஒரே ஒரு போன்மா, யோசிக்காதீங்கம்மா. கொடுங்கம்மா, குழந்தைய காணுமா, கொடுங்கம்மா. ஹலோ, யாரு? மங்கா, நான் செல்லு பேசுறேன். நீ எங்க இருக்கிற? உன் உயிருக்கு ஆபத்து. என்ன சொல்ற செல்வி? புரோக்கரும் குமாரும் அந்த குழந்தை என்னவோ பண்ண போறதா பிளான் பண்ணிருக்காங்க. குமார் என்ன அடிச்சு உன்னை பத்தி விசாரிச்சான். மங்கா ரோட கிராஸ் பண்ணி வராம யாரு கூட போன்ல கதை பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க அண்டி இப்ப குமார் கையில சிக்குன, கண்டிப்பா உன்னை குமார் கொண்டுட்டு குழந்தை தூக்கிட்டு போயிடுவான். அதனால உன் கையில இருக்கிற குழந்தைய எங்கன்னா தூக்கிட்டு ஓடிடு. அப்பதான் நீ உசுறு பழைக்க முடியும். ஏய் மங்கா, என்னடி யோசனை பண்ற? வாங்க. குமார் அவசரப்படுறத பார்த்தா செல்வி சொன்னது உண்மைதான். இஞ்சி குழந்தை என்னடா பண்ண போறீங்க? பொறதேசி பசங்களா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தை உங்க கைக்கு கிடைக்காதுடா. என்ன நிக்கிறாங்க? சீக்கிரம் வா. ஏய் வாங்க. ஸ்ரீஜாவா?
உட்காருங்க. பரவாயில்ல. அபி குழந்தைங்க ஆன் தி வே. இன்னும் 10 நிமிஷத்துல குழந்தைங்க வந்துரும். குழந்தை வந்ததும் அதோட கதையை முடிச்சிருவல. முடிச்சிடலாம். நான் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காசு கொடுத்தா போதும். நீங்க என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. என்ன குமார், கொடு. குழந்தைய பத்தி தான். டே குமாரு, எங்கடா இருக்க? சீக்கிரம் வா, குழந்தைக்கோசரம் வெயிட்டிங். அண்ணே மங்கா எஸ் ஆயிட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, மங்கா என்கிட்ட குழந்தைய கொடுக்க வந்தப்ப அவளுக்கு ஒரு போன் வந்துச்சு. போன்ல என்ன பேசுனா, யார் பேசுனான்னு தெரியலண்ணே. உடனே குழந்தையோட மங்கா எஸ் ஆயிட்டானே அவ. சொதப்பிரியடா. சரி, நான் நம்ம ஆளுங்களை உதவிக்கு அனுப்புறேன். நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவியோன்னு தெரியாது. குழந்தையோட வர்ற உன்னை கொன்னுருவேன். ஏய், என்னாச்சு? எதுக்கு தாயங்கிற? சொல்லு, என்னாச்சு? எல்லாம் சரியாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு மங்கா என் ஆளை ஏமாத்திட்டு குழந்தையோட ஓடிட்டா. சுத்தம். ஏய், உன்னை நம்பி தானே நாங்க வந்தோம். இப்ப குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. மங்காவையும் குழந்தையும் திரும்ப பிடிச்சிடலாம். நல்லா புடிச்ச. டேய், குமார போய் பார்த்து குழந்தைய கண்டுபிடிச்சு உடனே கொண்டு வாங்கடா. சரிண்ணே. டேய் வாடா. ஐயோ, இந்த அபி குழந்தை என்ன இப்படி பாடா படுத்துதே. கடவாசல்ல நிக்கிறானே. ஐயோ, என்ன பண்றது? வேற வழியே இல்ல. சார் 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 நில்லுங்க சார். சார் நில்லுங்க சார். நம்ம கையால அடிபட்டு சாக வேண்டிய வெட்டியா போலீஸ் ஜீப்ல அடிபட்டு செத்துட்டான். எது எப்படியோ நமக்கு வேலை மிச்சமாச்சுடா. வாங்கடா போலாம். வாங்க. யோ என்னையா ஆளு காலி போல இருக்கு. ஆமா சார். பப்ளிக் கூடுறதுக்கு முன்னாடி முதல்ல இவனை இங்க இருந்து தூக்கிடலாம். ஓகே சார், தூக்கிடலாம். கூப்பிடி அவனை. வா 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 வா, சீக்கிரம் வா. பிடி பிடிக்க தூக்கி சார். பாத்து ஏறு. அடி அடி. எஸ் சார். எங்கே நிக்கிறானே?
ஏய் நில்லு. ஏய் முகத்தை காட்டு. ஏய் முகத்தை காட்டுன்னு சொல்றல. டே குணா, என்னடாச்சு? மங்காவை பிடிச்சிட்டியா? குழந்தைய தூக்கிட்டியா? அண்ணன் என்ன மன்னிச்சிடு. எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு மங்காவை காப்பாத்தி கூட்டு போயிட்டானே. ச்சே! அவளை விட்டா எப்படி தப்பிச்சு போயிடுவானு. எப்படியாவது அவளை புடின. குணா, குணா. டேய், நீ குழந்தைய புடிப்பியா மாட்டியா? சும்மா கத்தாதீங்கம்மா. குழந்தை எங்கேயும் போகாது, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ண. இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும் இல்லனா என்ன நடந்திருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என் புள்ளைய காப்பாத்த சரியான நேரத்துல அந்த சாமி தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கு. அம்மா, அந்த ரவுடிங் எதுக்கு உன் குழந்தைய கொல்ல விரட்டினாங்க? ஒரு அரக்கனை நம்பி நான் ஏமாந்துட்டேன், அதனால தானே. சரி, ஊருக்கு போக கையில பணம் ஏதாவது வச்சிருக்கியாமா? இந்தாம்மா. ஐயோ இல்லண்ணே, நீங்க செஞ்ச உதவியே போதும், பணம்லாம் வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதம்மா. உனக்கு இருக்கிற மாதிரிதான் எனக்கும் ஒரு பாப்பா இருக்கு. ஆனா என்னோட துரதிருஷ்டம் இப்ப என் பாப்பா என் கூட இல்லம்மா. நான் உன் குழந்தைக்கு பண்ற உதவி மூலமா என் குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாதாங்கிற ஒரு சின்ன ஆசைதாம்மா. வாங்கிக்கோமா. இந்தா, இது உன் செயின். இனிமே இது உன் கழுத்திலே தான் இருக்கணும். யாருக்காகவும் இத கழட்ட தேவையில்ல. பாப்பா, பாப்பா. இவ்வளவு நேரம் என் கூட இருந்தது ஏன் பாப்பாவா? ஏய், ஏய் பாப்பா, ஏய் என் பாப்பா, ஏய் பாப்பா, பாப்பா, பாப்பா.
அம்மா. இந்த நேரத்துல சஞ்சீவும் சீதாவும் என்ன பண்றாங்க? டேய் சஞ்சீவ், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அழற? டேய் டேய் சொல்லு சஞ்சீவ், என்ன ஆச்சு? எதுக்கு சஞ்சீவ் இப்படி அழறான்? சரி, என்னன்னு தான் கேப்போம். டேய், நீ இப்படி என்னன்னு சொல்லாம அழுதா நான் என்ன நினைக்கிறது? எதுவா இருந்தாலும் பரவாயில்லடா, சொல்லுடா. நான் என் பாப்பாவை பார்த்தம்மா. என்ன சொல்றா இவன்? பாப்பாவை பாத்துட்டானா? பாப்பாவை பாத்தியா? நீ பாப்பாவை பார்த்தது சந்தோஷமான விஷயம் தானே சஞ்சீவ்? அதுக்கே அழுவுற? ஆனா கண்ணுல கிடைச்ச பாப்பாவை திரும்பவும் தொலைச்சிட்டம்மா. டேய், என்னடா சொல்ற? நாங்க வச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு. பாப்பா 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 பாப்பாவை தொலைச்சிட்டோமே தேடிட்டு இருக்கும்போது அந்த கடவுளை அமைக்க பாப்பாவை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருமா. ஆனா நான் தான் அத புரிஞ்சுக்காம பாப்பாவை திரும்ப தவற விட்டேமா. என்னங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் முடிவை நான் இப்ப எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நீ சொல்றது எந்த அளவு சாத்தியன்னு எனக்கு தெரியல சீதா. எதுக்கும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. இனி யோசிக்க ஒண்ணும் இல்லைங்க. நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா இத பண்ணிதான் ஆகணும். காளி, காளி, அக்கா அக்கா இங்க வா. இத வரங்க. என்னக்கா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பேசணும். எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லு. என்ன விஷயம்க்கா? வர சொல்லு சொல்றேன்.
சரிக்கா. நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் குறுக்க பேசக்கூடாது. என்னது? பேசும்போது குறுக்க பேசக்கூடாதா? ஓவர் பில்டப்பா இருக்கே. மொத்த சொத்து எல்லாத்தையும் என் 2வது மருமக அபி பேர்ல எழுதி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். ஸ்ரீஜா, சீதா கையில ஏதோ ஒரு ஃபைல் வச்சிருக்கா பாரு. ஏதோ ஒரு முடிவோட தான் நம்மள வர சொல்லிருக்கா. என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் கீழே போய் பாத்துக்கலாம். வாமா. அத்த, என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? நான் உங்களை மட்டும் வர சொல்லல, நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரையும் தான் வர சொல்லிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாரும் வந்தோடனே சொல்றேன். அதான் எல்லாருமே வந்தாச்சு அத்த. இன்னும் யார் வரணும்? சந்தோஷ் வரணும். சந்தோஷ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அத்த. என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்த. வா மாப்ள. காலங்காத்தால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த சீதா என்னத்த சொல்லி தொலைக்க போறான்னு தெரியலையே. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பம் உடையாம ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் குறுக்க பேசக்கூடாது. ஐயோ, ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கே. இந்த முடிவை நானும் இவரும் சேர்ந்து நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கோம். நாங்க எடுத்த முடிவுல எங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அதனால நான் எடுத்த முடிவுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் ஏன் முடிவை மாத்த முடியாது. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். என்ன ஸ்ரீஜா, சீதா ஓவரா புதிர் போடுற? அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கிறா இவ? தெரியலமா, இரு என்னன்னு பாப்போம். நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்கியா இல்ல அவளை கல்யாணம் பண்ணிருக்கியா? என்னடி சொன்ன? வாய மூடுறி. சந்தோஷ், என்ன பழக்கம் இது? கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது. எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். இந்த சொத்து எனக்கு வேண்டாம்.
ஏய், நடிக்கிறியா? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டல. இருக்குடி உனக்கு, உனக்கு இருக்கு. வாமா போலாம். அத்தை, எனக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் தான் அத்தை முக்கியம். சொத்து முக்கியம் இல்ல. எனக்கு இந்த சொத்து வேண்டாம் அத்தை. அப்படி சொல்லாத அபி. ரணத்துக்கு பயந்தா புண்ணு ஆறாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்க இருக்க போறோம்? எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. சஞ்சீவும் சந்தோஷம் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு நான் இப்ப எடுத்த முடிவுதான் சரி. கொஞ்ச நாள் போனா ஸ்ரீஜாவும் சிந்தாமணி புரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு ஒத்துக்கோ அபி. ஏ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது ஸ்ரீஜா. சீதா ஏன் தெரியுமா அபி பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்கா? நாம அபிய கொல்ல பார்த்த விஷயம் சீதாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதான் அபி பேர்ல சொத்தெல்லாம் இருந்தா நாம அபிய ஒண்ணும் பண்ண மாட்டோம்ல. நாம அபி கிட்ட அடங்கி போவோன்னு அந்த சீதா வேணும்னு இப்படி பண்ணிருக்கா. சீதா அன்னைக்கு நம்மள வார்ன் பண்ணும்போது நம்ம உஷாரா இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சைலண்டா ஒரு பெரிய ஆப் எடுத்து சீதா நமக்கு சரியா வச்சுட்டா. ஐயோ, என்ன ஸ்ரீஜா பண்ண போறோம் நம்ம? இப்போ அத்தை மாமான்னு சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமும் நமக்கு எதிரி ஆயிடுச்சு. இனிமே என்ன நடந்தாலும் அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தரை கூட நான் நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். தங்கச்சி, அக்கா சொல்றதாமா சரி. சொத்து உன் பேர்ல இருக்கிறதா என்னைக்கு நல்லதுமா. தயவு செஞ்சு ஒத்துக்கமா. சரின்னு சொல்ல அபி. அத்தை, இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி தான் முக்கியம்னா அதுக்காக சொத்தை என் பேர்ல தான் எழுதி வைக்கணுமா? இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதாட்டி கூட இந்த குடும்பம் உடைஞ்சிராம நான் பாத்துப்பேன் அத்தை. எனக்கு அது தெரியும் அபி. இருந்தாலும் சொத்து உன் பேர்லயே இருக்கட்டும். இத பத்தி இனிமே நம்ம பேச வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த உயிலை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேன். ஏம்மா, எதுக்குமா அபி பேர்ல அவசரமா சொத்தம் மாத்துறீங்க? அபிய பழையபடி மாத்துறதுக்காகவா? அதுவும் ஒரு காரணம் தான். இன்னொரு காரணமும் இருக்கு. சொத்து அபி பேர்ல இருக்கிறதா அபிக்கு பாதுகாப்பு. அபி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி அவ எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. அபிக்கு மேற்கொண்டு பிரச்சனை வராம அவ வாழ்க்கை நல்லபடியா அமைதியா இருக்கணும்னா சஞ்சீவ், மங்கா போன் நாட் ரீச்சபிள்னு வருது. என்னவா இருக்கும்? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இருக்காது அபி. அவங்க போனை சார்ஜ்ல போடாம இருந்திருப்பாங்க, இல்ல போனை எங்கேயா மறந்து வச்சிருந்திருப்பாங்க, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அப்படியா சொல்ற? இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு நெருடலா இருக்கு சஞ்சீவ். நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேனா, அதான் நம்ம பாப்பா கிடைக்கிற வரைக்கும்
மங்கா பாப்பாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். மங்கா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ பாப்பாவை எப்படி பாக்குறதுன்னே தெரியல. சஞ்சீவ், மங்கா நம்ம போனோம்ல அதே கோயிலுக்கு தான் வந்து பிச்சை எடுப்பா தினமும். ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாளோ? மங்கா இந்த ஊர்லயே இல்ல. இதை நான் எப்படி இவகிட்ட சொல்லுவேன்? சொன்னா இவ தாங்க மாட்டாளே. நாளைக்குள்ள 30 கோடி பணம் கட்டலனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சஞ்சீவ அரெஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா. சிஜா, சஞ்சீவ் பேர்ல 30 கோடி கடன். கடனை கட்டலனா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவானா? கேக்குறதுக்கே காதுக்கு எதமா இருக்குல்ல? சஞ்சு ஏன் இவ்வளவு கடன் வாங்கினா? அவனுக்கு அப்படி என்ன அவசியம்? டேய் சந்தோஷ், நீ சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணு, என்னன்னு கேட்போம். இரவி, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு சந்தோஷ். டேய் சஞ்சீவ், சஞ்சீவ் நீ உடனே வீட்டுக்கு வாடா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இரு வரேன். குழந்தை விஷயத்திலேயே அபி ரொம்ப நொந்து போயிருக்கா. இப்ப எனக்கு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தெரிஞ்சா அவளால தாங்கிக்கவே முடியாது. இந்த கடன் பிரச்சனையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அபிக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது.